எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம இது 3 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நான் ஒரு காட்டன் துணி வச்சுருக்கேன். அது மேலே நல்லா அப்படி நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் இல்லாத நல்லா ட்ரை ஆகணும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கையில் ஒட்டலை. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த சத்தெல்லாம் நல்லா இப்போ கம்மியாயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். எல்லாம் பொரித்து நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படி மேலே இருக்கிற எண்ணெய்லாம் எடுத்துடலாம். வேஸ்ட்டாக இருக்கிற எண்ணெய்லாம். அவ்வளோதான். எல்லாம் இப்போ பொரித்து எடுத்தாயிடுச்சு. வேஸ்ட்டாக இருக்கிற எண்ணெயும் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.